Taste the Daily. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் ஏற்பாட்டில் மாவட்ட அவைத் தலைவர் பொன்னுசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். கூட்டத்தின் முடிவில் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் தீபாவளியை முன்னிட்டு அசைவ விருந்தளிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடிசை வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. பேய்காளி காட்டைச் சேர்ந்த கணேசன் குடும்பத்தினர் வசிக்கும் குடிசை மழையினால் இடிந்து விழுந்தது. இதில் கணேசன், அவரது மனைவி தேன்மொழி, மகள் கனகவள்ளி ஆகியோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுகின்றனர். தகவல் அறிந்த தஞ்சை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் CV சேகர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். அப்போது பட்டுக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீபாவளியை முன்னிட்டு ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிமுக சார்பில் நல உதவிகள் வழங்கப்பட்டன. செண்பக மலர் அறக்கட்டளையை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, வேஷ்டி, சேலை மற்றும் இனிப்புகள் அடங்கிய தீபாவளி தொகுப்பை அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு தனது இல்லத்தில் வைத்து வழங்கினார். முன்னதாக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் அவர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.